Vivo v40 லைனப்ல இன்னொரு புது ஸ்மார்ட் போன் v40e. இந்த சீரீஸ்ல இதுதான் லைட்டர் வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா போன வாட்டி v30e கொடுத்திருந்தாங்கல்ல, அதுல இருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷனா v40eயும் இந்தியால லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் போனும் மத்த v சீரீஸ் மாதிரி கேமரா சென்ட்ரிக் தான். சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. நிறைய போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் அவைலபிளா இருக்கு. இது கூடவே ஸ்லீக் ஸ்மார்ட் போன், பிரீமியம் டிசைன், ஆனா பிக் பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் மத்த v40 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் லென்ஸ் பேட்டர்னோட v40e எழுதியிருக்காங்க. பேக் சைடில் சார் வேல்யூவும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் கீழே தான் இருக்கு. ஹெட் 0.879 வாட் per kg, பாடி 0.842 வாட் per kg. பாக்ஸ்ல v40e ஸ்மார்ட் போன், டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், யூசர் மேனுவல் இருக்கு, டைப் A to டைப் C கேபிள், 80 வாட் ஃபிளாஷ் சார்ஜர், இது கூடவே சிம் இஜெக்டர் டூல். ஸோ தேவையான எல்லாமே இருக்கு. Vivo v40 ரெண்டு கலர்ஸோட வருது. இது ராயல் பிரான்ஸ், இன்னொன்று மின்ட் கிரீன் கலர். ஆனால் இந்த ராயல் பிரான்ஸ் தான் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கு. ஏன்னா ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் ரிச்சாக இருக்குது, இன்னொரு சைடில் ஒரு சட்டில் ப்ரௌன் ஷேட் இருக்கிறதுனால பிரான்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக கிளாஸியாக இருக்குது. பேக் பேனல் பாலிகார்பனேட், ஃப்ரேம்ஸும் பாலிகார்பனேட், ஒரு ஸ்மூத் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் மற்ற வி சீரீஸ் மாதிரி இதுவும் இந்த இன்ஃபினிட்டி ஐ பேட்டர்னோட தான் கொடுத்துருக்காங்க. அதோட பேக் பேனலில் அவங்களுடைய சிக்னேச்சர் ஆரா லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. இதுவும் ஸ்லீக்கா தான் கொடுத்திருக்காங்க. வெறும் 7.4 mm திக்னஸ் தான். வெயிட்டும் 182 கிராம் தான். ரொம்பவே லைட் வெயிட்டா கம்ஃபர்டபுளா இருக்கு. டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் IP64 ரேட்டிங் இருக்கிறதுனால லேசா தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. அதோட ஃப்ரண்ட் பேனல்ல உங்களுக்கு ஸ்காட் சென்சேஷன் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. பயோமெட்ரிக்ஸ் இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லவே வேண்டாம். ரொம்பவே குவிக்கா அக்யூரேட்டா அன்லாக் ஆகுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், மைக், சிம் ஸ்லாட் இருக்கு. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் டுவல் சிம், ஸோ ரெண்டு சிம் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். SD கார்டு சப்போர்ட் இல்ல. விவோடைய V சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து கேமரா சென்ட்ரிக் தான். இதுவும் வந்து உங்களுக்கு டூவல் சென்சாரோட வருது. ரியர் சைடில் மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட சோனியுடைய IMX882 சென்சார். இது கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் ஆரா லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல்லையும் 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஐ ஃபோக்கஸோட வருது. மற்ற விவோ v40 சீரீஸ், அதாவது v40, v40 ப்ரோ மாதிரி இதில் ஜயஸ் இன்டெகிரேட் பண்ணல. ஆனால் இங்கே மோட்ஸ், போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவ் மோட், நிறைய மோட்ஸ் இருக்கு. மைக்ரோ மூவி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது கூட டூவல் வியூ, சூப்பர் மூன், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் இந்த ஃபீச்சர்ஸும் அவைலபிளா இருக்கு. இங்க சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல லைட் கண்டிஷன்ல எடுக்கும்போது கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்டா இருக்கு. ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நேர்ல பாக்குற மாதிரியே கேப்சர் பண்ணுது. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் கூட ரொம்பவே ஸ்மூத்தன் பண்ணியோ சேச்சுரேட் பண்ணியோ காட்டல. அது ஒரு நல்ல விஷயம். ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்லயே வச்சிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடக்ஷன் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. லைட் கண்ட்ரோலுமே ரொம்ப நல்லா படுது. ஏன்னா நிறைய பிக்சர்ஸ் நாங்கள் பேக் சைட் லைட் அதிகமாக இருக்கும்போது எடுத்து பார்த்தோம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அழகா அதுவே வந்து லைட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு. வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லயும் நீங்க பார்க்கலாம், கலர்ஸ் நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா கூட டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. அதே லோ லைட் போட்டோகிராஃபியை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி ஆரா லைட் இருக்கு. அதனால ஒவ்வொரு போட்டோஸுமே உங்களுக்கு ஸ்டூடியோல எடுத்த மாதிரி நல்ல டீடைல்ஸோட லோ லைட்லயும் நீங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். அதே செல்ஃபீஸ்ல 0.8x இருக்கு. அதனால குரூப் செல்ஃபி, வைட் ஆங்கிள் நீங்க செல்ஃபீஸ் எடுக்க முடியும். அப்பவும் டீடைல்ஸ் ரொம்பவே அழகா மெயின்டைன் பண்ணுது. கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் ஸ்லைட்டா பூஸ்ட் அப் பண்ணி காட்டுது, பட் அதுவுமே நல்லா இருக்கு. டீடைல்ஸ், கலர், கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாமே செல்ஃபீஸும் உங்களுக்கு சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுலயும் நீங்க 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 4K 30 FPS சப்போர்ட் வரைக்கும் இருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுது. பட் பூவுடைய கலர், இலையுடைய கலர்லாம் இந்த வெயில்ல பார்க்கும்போது வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கு. அதே மாதிரி அழகா இது கேப்சரும் பண்ணிருக்கு. ஃப்ரண்ட் கேமராலையும் டீடைல்ஸ் நல்லா இருக்கு, கலர்ஸும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். 0.8x வரைக்கும் நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுலயும் AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா AI எரேசர். தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது போட்டோல இருந்தா நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். அதோட போட்டோஸ் ஏதாவது டல்லா இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு AI என்ஹான்ஸ் மோடும் இருக்கு, போட்டோஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7300, இதுவும் 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். இது கூடவே LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜும் இருக்கு. ஸோ ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. அந்த ஸ்கோருமே ஆல்மோஸ்ட் 7 லட்சம் கிட்ட உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கு. CPU throttle டெஸ்டும் பண்ணி பார்த்தேன், அதுவுமே ஸ்டேபிளா இருந்தது. இந்த சிப் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸை உங்களுக்கு ஈஸியா
ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே இங்கே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் வரைக்கும் இருக்குது. நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 54 to 60 FPSலேயே வந்து உங்களுக்கு கேம் ப்ளே இருந்தது. ஸோ ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெருசாக இல்லை, ஸ்மூத்தாகவும் இருந்தது. இது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் அப்படிங்கிறதுனால தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. இந்த சிப்பில் வந்து கிராஃபிக் கேமிங்ஸ் தவிர ISP லெவல்ஸுமே நல்லாயிருக்கு. அதனால ஃபோட்டோகிராஃபிக்கும் இது ஆப்டான ஒரு சிப் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 கூடவே FunTouch OS 14ஓட வருது. இங்கே அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ் FunTouch OS 14. சில தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கு, அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட ஆப் ஸ்டோரை நோட்டிஃபிகேஷன் போய் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நெட்வொர்க் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பர் லிங்க் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது 360 டிகிரி ஆண்டனா இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அங்கே பெருசாக சிக்னல் இல்லைன்னா கூட இந்த 360 டிகிரி ஆண்டனா மூலமா உங்களுக்கு நல்ல சிக்னலோட நீங்கள் கால்ஸ் பேச முடியும். அது மட்டும் இல்லை, இதுலேயும் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் நீங்கள் தாராளமாக கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 5G நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G+ காட்டுது. 5G பேண்ட்ஸும் தாராளமாக கொடுத்துருக்காங்க. 4G யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இதுலயும் இருக்கு. ஆனால் இதில் NFC கிடையாது. டிஸ்பிளே Vivo v40 v40 Pro மாதிரி 3D curved AMOLED பேனலோட வருது. 6.77 inches. இது கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷர், ஸ்மூத்தாக இருக்குது. அதோட 1500 nits அப்படிங்கிறனால பிரைட்டாக இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணாலுமே தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும். கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. HDR சர்டிஃபைட். யூடியூப்பில் மட்டும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் உங்களுக்கு HDR10 சர்டிஃபிகேஷனோட வருது. அதோட டிஸ்பிளே செட்டிங்ஸில் விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவிஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கலர்ஸ் நல்லா இருக்கு. இங்கே வியூவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் பெசில்ஸ் ரொம்பவே தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேரோ பெசில்ஸ் மேலேயும் கீழேயும் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு கலர்ஸ் ரிச்சாக வைப்ரண்ட்டாக இருக்குது. கலர் கேலிப்ரேஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியோவும் டூவல் ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ பூஸ்டர்ஸ் இருக்கிறதுனால வால்யூம் லவுடாகவே இருக்குது. பேஸுமே டெப்த்தாக இருக்குது. இதுவும் v40 v40 Pro மாதிரி பிக் பேட்டரி 5500 mAh கூடவே 80 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50 மினிட்ஸில் உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். பேட்டரி ஆப்டிமைசேஷன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி தான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம், ஐடியல் பேட்டரி லெவல் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கும், ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸோட உங்களுக்கு நான் ட்விட்டரில் ஷேர் பண்ணுறேன். என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா @techchennai ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 28,999 ரூபா. ஃபர்ஸ்ட் சேல் அக்டோபர் 2ஆம் தேதி. ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரீபிராண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இதில் நிறைய அப்கிரேட்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல், அது ஒரு பெரிய அப்கிரேட். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்குது. 80 வாட்டுக்கான அடாப்டர், ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதோட டிஸ்பிளேல HDR10 சப்போர்ட்டோட வருது. அப்டேட்ஸுமே அதிகம் இருந்தாலுமே விலை கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ Vivo v40e இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.